பண்ணீங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். கிளவுட் டெக்னோல இருந்து அந்த ஓடிபி அங்க போட்டு கீழே சேவ்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகும். இந்த வேலட் அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 42 வேர்ட்ஸ் இருக்கும். அதாவது 42 லெட்டர் இருக்கும். 42 லெட்டர் இல்லாம ஸ்டார்டிங் வந்து ஓஎக்ஸ்னு ஆரம்பிக்கும். அதை மட்டும் குறிப்பா பாத்துக்கங்க. ஸோ இதை பேஸ்ட் பண்ண உடனே சேவ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா நீங்க வித்ரா கொடுத்தீங்கன்னா வித்ரா வந்து ஐஎன்ஆர்ல தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய எவ்வளவு வேலட்ல எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு 100 மடங்குல நீங்க கீழே கொடுக்குறீங்க. மினிமம் 500, மேக்ஸிமம் 5000. நீங்க கொடுத்துட்டு கீழே ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா உங்க இங்க இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான யூஎஸ்டிடி உங்க வேலெட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். 10% பாத்தீங்கன்னா பிடிச்சிருப்பாங்க அந்த ஐஎம்பிஎஸ் சார்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா அந்த அதுக்குண்டான யூஎஸ்டிடி உங்க வேலெட்டுக்கு வந்துடும். காலையில நான் பண்ணி பார்த்தேன், எனக்கு கரெக்டா வந்துச்சு. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயே வந்துருச்சு. இங்க கிளிக் பண்ணி வெளியே வந்து அதில் பாத்தீங்கன்னா லாகின் பண்ணி உள்ளுக்குள்ள போய் பார்த்தேன், ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்திருந்தது. ஸோ இதுக்குண்டான வீடியோஸ் எல்லாமே வந்துடும். அப்போ சாருக்கு இன்னொரு தடவை நம்ம பாத்தீங்கன்னா ஒரு நன்றியை தெரிவிச்சுக்குவோம். இந்த புதிய பிளான் அப்டேஷன் இந்த புதிய பிளானை பத்தின டீட்டெயில்ஸை வந்து ரொம்ப அருமையா சொல்லியிருந்தார் சார் வந்து பாத்தீங்கன்னா முனிராஜ் சார். அண்ட் ஆல்சோ இந்த அப்டேஷன் என்ன வந்திருக்கு, என்னென்ன கம்பெனில புது அப்டேஷன் அப்படிங்கிறத நம்முடைய சொல்வதற்கு பாத்தீங்கன்னா நம்ம கிரேட் அப்ளை தமிழ்நாடு ப்ரொமோட்டர் மிஸ்டர் அசோக் சார் அவர்களை நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்வைட் பண்றேன். அப்போ சார் அசோக் சார். சார் முரளி சார், நீங்க ஹோஸ்டா இருக்கிறீங்க. அசோக் சார் வந்தாருன்னா அட்மிட் பண்ணிடுவோங்க சார். சரிங்க சார். அசோக் சார். சார் டிராவலிங்ல இருந்தேன்னு சொன்னாரு. ஓகே ஓகே, ஆசை சார் இருக்கிறத பாருங்க. சார் ஆசை சார். ஓகே சார், நீங்களே சொல்லுங்க சார். அப்டேட் ஓகே சார். பரவாயில்ல சார், நீங்களே சொல்லிருங்க. ஓகே சார். சார் வந்து ஊட்டிக்கு பஸ்ல போயிட்டு இருந்தாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா சிக்னல் சில சமயம் கட் ஆகும் சொல்லியிருந்தாரு. ஓகே, நாளைக்கு அவர் உள்ளுக்குள்ள வருவாரு, வந்து பேசுறேன்னு சொல்லியிருக்காரு ஆல்ரெடி. ஓகே சார். இதுல அப்டேஷன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கம்பெனி என்னென்ன பண்ணிருக்கு அப்படின்னா யூஎஸ்டிடி வந்திருக்கு. இப்போ ஒரு எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் ஐஎன்ஆர் வருமா வராதா. இப்ப கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐஎன்ஆர் வந்து பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் வரும். மேபி ஒரு அவரோட வீடியோலயே சொல்லியிருப்பாரு. அதாவது சரி, ஒரு ஆடியோ வச்சிருந்தாரு. முந்தானேத்து நம்ம ப்ளே பண்ணியிருந்தோம், தெலுங்குல இருந்துச்சு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் 5ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் தேதி காலையில பாத்தீங்கன்னா ஐஎன்ஆர் ஆல்சோ வரக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா அது ஐஎன்ஆரும் உள்ளுக்குள்ள வந்துடும். ஸோ ஐஎன்ஆர் வித்ராயிலும் உள்ளுக்குள்ள வந்துடும். மற்ற கியூஆர் கோடும் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூ அப்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. நைட்டு வந்து 12 மணிலிருந்து பாத்தீங்கன்னா இந்த புது அப்டேஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. கடந்த ஏப்ரல் 25ல இருந்து நீங்க என்ட்ரி டைரக்ட் கொடுத்திருந்தீங்கன்னா அது அடுத்த இதுக்கு எடுத்துக்குவாங்க. அந்த ஒரு அப்டேஷன் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது போன ஏப்ரல் மாசம் 25ஆம் தேதிக்கு மேல நீங்க கொடுக்கிற டைரக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா புது இதுக்கு எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மற்ற என்ன அப்டேஷன் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நாளைக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சிடும். ஸோ அதை வந்து நாளைக்கு மீட்டிங் இருக்கு, 9 மணிக்கு மீட்டிங் இருக்கு. 9 மணி மீட்டிங்க்கு அசோக் சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரேட் அப்ளைன் அசோக் சார் வந்து உள்ளுக்குள்ள சொல்லுவாரு. ஸோ இதுதான் அப்டேஷன் நண்பர்களே. இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து பிளான் சேஞ்சிங்கே அல்ல. இது வந்து பிளான் இம்ப்ரூவிங். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய நபர்கள் செய்த ஒரு சின்ன தவறு, கட்டாமட்டது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளை போல கரெக்டா கட்டிட்டு இருக்கவங்களுக்கு தலையிலையும் பாத்தீங்கன்னா அந்த இது விழுகுது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சின்ன நபர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் தனி அவங்களுக்கு தனி அப்படின்னு கம்பெனி ஒதுக்க முடியாது. சாஃப்ட்வேர்ல அந்த மாதிரி பண்ண முடியாது. அதற்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க 5ஆம் தேதி அப்படின்ட்டு. அதே சமயம் பாத்தீங்கன்னா போன மாசம் 25ஆம் தேதியில இருந்து நீங்க டைரக்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அதை நாங்க உள்ளுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க.
அண்ட் ஆல்சோ கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்டிடி வந்து வித்ராயல் ஆரம்பிச்சுட்டாங்க. கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா ஐஎன்ஆர் ஆல்சோ உள்ளுக்குள்ள வருது. ஸோ எதற்கும் கலங்க வேண்டாம். காரணம் வந்து நீங்க இந்த 35 அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைச்சீங்கன்னா தான் பெருசு. ஆனா அந்த 35 அப்படிங்கறத எவ்வளவு ஈஸியா எவ்வளவு எளிதா கட்டினா எவ்வளவு வருமானம் உங்களுக்கு வருது அப்படிங்கறத நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங்ல நம்ம சொல்லுவோம். அதுக்குண்டான தனி ஒரு செஷன் இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்கள் அல்ல. பாத்தீங்கன்னா இது நம்மளை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மாற்றங்கள் தான். நம்மளுடைய வருவாயை பெருக்கக்கூடிய மாற்றங்கள் தான். டோட்டலா வந்து கம்பெனி இப்ப கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா அப்டேஷன் அப்படின்னாலே நிறைய நெட்வொர்க் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா பயந்துக்குவாங்க. காரணம் அப்டேஷன் சொல்ற கம்பெனிக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வித்ராயும் கொடுத்தது இல்ல, ஒண்ணுமே பண்ணது இல்ல. ஆனா இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியை லைஃப் டைம் கம்பெனியை எடுத்து பண்ண போறாரு எம்டி. ஸோ அதற்குண்டான மாற்றங்கள் தான் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ ஒரு இடத்துல என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனி நிற்கும். கம்பெனி நின்னா தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது, கம்பெனி ஒரே நிமிஷத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் அதை பண்ணல. அவர் என்ன பண்ணாருன்னா அடுத்த நாளே பாத்தீங்கன்னா யூஎஸ்டிடி வித்ராயல் ஆரம்பிச்சாரு. யூஎஸ்டிடி வித்ராயல் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அதே சமயம் ஐஎன்ஆரும் கொடுக்கறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங், அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல அந்த இதுல ஆடியோல சொல்லியிருப்பாரு. அந்த தெலுங்கு ஆடியோவில் ஐஎன்ஆர் வந்து மேபி 5th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் முடிஞ்ச 6th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர் ஆல்சோ நான் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு இருக்கு. அதுக்குண்டான ஒரு மேக்சிமம் ஒர்க் முடிச்சிட்டாரு. பட் அங்க அன்னைக்கு வந்தாலும் வரும், அல்லது கொஞ்ச நாள்ல கண்டிப்பா வந்து ஐஎன்ஆர் உள்ளுக்குள்ள இன்க்ளூட் ஆகும். ஓகே நண்பர்களே, நாளைக்கு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு மீட்டிங் இருக்கு. மீட்டிங்ல அந்த ஸ்பெஷல் அப்டேஷன் எல்லாம் என்ன அப்படிங்கிறது அசோக் சார் வந்து சொல்லுவாரு. சார் இன்னைக்கு டிராவலிங்ல இருக்காரு, சொல்லிட்டு தான் உள்ளுக்குள்ள வந்தாரு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் இருக்கேன். சில சமயம் பார்த்தீங்கன்னா நாட்டுஜோல் போனால் கட் ஆயிரும் எனக்கு. நாளைக்கு இருக்கக்கூடிய மீட்டிங்ல கம்ப்ளீட் அப்டேஷன் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச் சார்.